அமமுக தரப்பில் தங்களுக்கு குக்கர் சின்னம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சுயேட்சை வேட்பாளருக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நிர்மலா தேவியினுடைய வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்களுக்கு இந்த குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மதுரையில் மக்களவை தொகுதியில் வேட்பாளராக களமிறங்குகிறார். அவருக்கு தற்போது இந்த குக்கர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குக்கர் சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தரப்பில் ஒரு மனு அளிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் சுயேட்சை வேட்பாளருக்கு இந்த குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகம், புதுச்சேரி உட்பட 13 மாநிலங்களில் 97 மக்களவை தொகுதிகளுக்கு வருகின்ற 2ஆம் கட்டமாக வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை வாபஸ் பெறுவதற்காக இன்று மாலை 3 மணி வரை அந்த அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. 3 மணிக்கு பிறகு அந்த அவகாசம் நிறைவடைந்த சூழ்நிலையில் சுயேட்சையாக போட்டியிடுபவர்களுக்கு என்னென்ன சின்னம் வழங்கப்படும் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கும் என்னென்ன சின்னம் வழங்கப்படும் என்பது குறித்து தகவல் வெளியாகும். இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு குக்கர் சின்னம் வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தரப்பில் கேட்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அந்த சின்னம் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்டாலின் நம்முடன் இணைகிறார். ஸ்டாலின், குக்கர் சின்னம் சுயேட்சை வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. விஷ்ணு, அதாவது குக்கர் சின்னத்தை பெற வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வைத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பரிசு பெட்டகம் அந்த சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு வழங்குவதற்கான அந்த பரிசீலனையானது மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதில் அவர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலும் முன்னுரிமையின் அடிப்படையிலும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டன. அந்த வகையில் தற்போது அந்த குக்கர் சின்னமானது மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சம்பந்தப்பட்ட அந்த பசும்பொன் பாண்டியவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுகவினுடைய அதே வண்ணத்தினுடைய கொடியை அவர் பயன்படுத்துகிறார். அதே துண்டையை அவரும் அணிந்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் அந்த குக்கர் சின்னத்தை கோடிட்டு காட்டியிருந்தார். அவருக்கு அந்த சின்னமானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் கூடுதல் தகவல், அவர் அதாவது அருப்புக்கோட்டை உதவி பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கை எடுத்து நடத்திய வழக்கறிஞர், அவருடைய பிரதான வழக்கறிஞரும் அவர்தான். இந்த வகையில் பார்க்கும் பொழுது குக்கர் சின்னம் டிடிபி அணியை விட்டு சென்றிருந்தாலும் கூட சுவர் விளம்பரங்களிலும் மற்றும் மற்ற விளம்பரங்களிலும் அவருடைய அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் கழகம் அந்த பெயரிலும் அதே கலர், அந்த அதிமுகவினுடைய சின்னம் குறித்த அதே கொடியினுடைய கலரிலும் அவர் சோறு விளம்பரம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதில் தன்னுடைய சின்னமான குக்கரையும் பயன்படுத்துவார். இது உண்மையாவே ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு நெருடலான விஷயமாக தெரியலாம். ஏனென்றால் ஒருபுறம் அதிமுகவினுடைய அதே சின்னத்தில் இரட்டை இலைய சின்னம் வரையப்பட்டிருக்கும், மற்றொரு புறம் டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டிருக்கும். இதே போல இவரும் அதே கொடியினுடைய நிறத்தில் தன்னுடைய விளம்பரத்தை செய்திருப்பார். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் குக்கர் சின்னத்தை பயன்படுத்தியிருப்பார். இப்படி 3 விதமான சின்னங்களும் ஒரே கொடியின் கீழ் வரும். இது உண்மையிலேயே வாக்காளர்களுக்கு ஒரு குழப்பமான சூழலை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரே கொடி வண்ணங்களிலான சுவர் விளம்பரங்களில் இரட்டை இலை, பரிசு பெட்டகம், குக்கர் சின்னம் என 3 வகையில் இருக்கும். இரட்டை இலையை பொறுத்த மட்டிலும் அதிமுகவினுடைய பிரதான சின்னம் என்பதால் அதை எளிதில் அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அமமுகவினுடைய சின்னமாக பரிசு பெட்டகம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அது இன்றுதான் அந்த சின்னம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மற்றொரு சுயேட்சை வேட்பாளரான பசும்பொன் பாண்டியனும் இதே கொடியுடன் கூடிய இந்த குக்கர் சின்னத்தை வரையும் பொழுது மதுரையில் வாக்காளர்கள் பெரிய அளவில் குழம்பி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஷ்ணு, நன்றி ஸ்டாலின், உங்களுடைய தகவல்களுக்கு. திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் மகேஷ் நம்முடன் இணைகிறார். மகேஷ், தற்போது திருச்சியில் சுயேட்சை வேட்பாளர் கணேஷ் என்பவருக்கும் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக நாம் முக்கிய செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அந்த சுயேட்சை வேட்பாளர் கணேஷ் என்பவர் யார்? குக்கர் சின்னம் எதன் அடிப்படையில் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது?
திருச்சியை பொறுத்த வரைக்கும் 37 நபர்கள் 43 மனுக்களை இந்த திருச்சி மக்களவை தொகுதியிலே போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்திருந்தார்கள். அதிலே நேற்று முன்தினம் இந்த வேட்பு மனுக்கள் வேட்பாளர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்வு நடந்த பொழுது 6 பேருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. 28 பேருடைய நபர்களுடைய மனுக்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் 4 பேர் தங்களுடைய வேட்பு மனுக்களை வாபஸ் பெற்று விட்டார்கள் என்ற தினம். அதையடுத்து 24 பேர் கணக்கில் இருக்கின்ற சூழலிலே சுயேட்சைகளுக்காக முறைப்படி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலரும் திருச்சி மாவட்டத்துடைய ஆட்சியர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதிலே விஜயகுமார் என்பவரும் கணேஷ் என்பவரும் 2 பேருமே எங்களுக்கு குக்கர் சின்னம் வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். ஒருவருக்கு மேல் ஒரு சின்னத்தை கேட்கின்ற பொழுது அவர்களுடைய பெயரை எழுதி குலுக்கல் முறையிலே தேர்வு செய்யப்படுற வழக்கம். அந்த வகையிலே கணேஷ்குமார் என்பவருக்கு தான் இந்த குக்கர் சின்னமானது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கு. இவர் சமூக ஆர்வலராக இருப்பவர், எந்த கட்சி பின்புலம் இல்லை என்றும் அவருடைய இந்த திருச்சி மக்களுடைய நீண்டகால தேவையை கருத்தில் கொண்டு நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த களத்தில் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் குக்கர் சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கிறார். ஏனென்றால் குக்கர் சின்னம் ஏற்கனவே பிரபலம் அடைந்த ஒரு சின்னமாக இருக்கின்றதால் அதுவே பொதுவான சின்னங்களான பட்டியல் இருந்த காரணத்தினாலும் எளிதில் இந்த சின்னத்தை கொண்டு சேர்க்கின்ற வகையிலே நான் கேட்டுப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விஷ்ணு, மகேஸ்வரன், இந்த குக்கர் சின்னம் மதுரையில் பசும்பொன் பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திருச்சியில் கணேஷ் அவர் அப்படிங்கிறவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் வேறு என்னென்ன சின்னங்கள், இந்த குக்கர் சின்னம் மட்டும்தான் வேண்டும் என்று கேட்கப்பட்டதா? டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலில் வெற்றி பெற்றது, அந்த பப்ளிசிட்டி இதுக்கு இருக்கு அப்படின்றது தான் ஒரு முக்கிய காரணமாக, இந்த குக்கர் சின்னத்திற்கு இருக்கு அப்படின்றது தான் ஒரு முக்கிய காரணமா, அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா இந்த குக்கர் சின்னம் வேண்டும் என்று கோரியதற்கு? நிச்சயமாக விஷ்ணு, திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கட்சியினுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் போட்டியிடுகிறார். அமமுகவின் சார்பிலே திருச்சியினுடைய முன்னாள் மேயர் சார்பாலா தொண்டைமான் போட்டியிடுகிறார். அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற அந்த பரிசு பெட்டை அந்த சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிமுக கூட்டணியிலே தேமுதிகனுடைய அவைத்தலைவர் மருத்துவர் இளங்கோவன் போட்டியிடுகிறார். மக்கள் நீதி மையத்தின் சார்பிலே ஆனந்தராஜாவும், நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பிலே வினோத் என்பவர் உள்ளிட்டவர்கள்லாம் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மற்றும் ஏற்கனவே களத்தில் இருந்த கட்சி என்பதால் அவர்களுடைய வழக்கமாக சின்னமானது ஒதுக்கப்பட்டு விட்டது. சுயேட்சைகளுக்கு ஒதுக்கின்ற போது சுயேட்சைகளை பொறுத்தவரை பல்வேறு சின்னங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட குக்கர் சின்னம் என்பது மக்களிடம் எளிதில் கொண்டு சென்று விடலாம் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் கணேசும் கேட்டார். விஜயகுமார் என்கிற ஒரு சுயேட்சை வேட்பாளரும் அதே சின்னத்தை கேட்கிறார். இருவரும் ஒரே சின்னத்தை கேட்டு நின்ற காரணத்தினால்தான் குலுக்கல் முறையிலான அந்த தேர்வானது நடைபெற்றது. தேர்விலே அதில் கணேசனுடைய பெயர் எடுக்கப்பட்டு அவருக்கு அந்த சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. அவருடைய இதற்கு நான் தேர்வு செய்வதற்கான பிரத்யேக காரணம் என்று அவருடைய கேட்கின்ற பொழுது இந்த சின்னம் ஏற்கனவே தமிழகம் முழுக்க ஒரு பிரபலமடைந்த சின்னமாக இருக்கிறது. மற்ற சின்னங்களுக்கு கொண்டு சென்றவர்கள் புதிதாக அவர்கள் நீங்கள் அமமுக கூட 2 தினங்களாக அந்த புதிய எந்த சின்னம் கொடுத்தாலும் கொண்டு சேர்ப்பது சிரமம் என்கிற ஒரு பேச்சு அடிப்பட்டாலும் கூட இன்று காலையிலிருந்து அமமுகவினுடைய அந்த பரிசு பெட்டகம் சின்னம் இந்திய அளவிலே சமூக வலைதளங்களே வைரலாகி ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கு சாத்தியம். அதே நேரத்தில் சுயேட்சையாக போட்டிருக்கின்ற ஒரு நபர் இந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பது என்பது அவருக்கு புதிதாக கொடுக்கப்படுகிற அந்த சின்னத்தை இன்னும் ஒரு 18 நாட்களுக்குள்ளாக அந்த சின்னத்தை கொண்டு சேர்ப்பது என்பது ஒரு சிரமமான காரியம். அந்த வகையிலே ஏற்கனவே மக்கள் மத்தியிலே மனதிலே பதிந்திருக்கிற ஒரு சின்னமாக இருக்கிற குக்கர் சின்னத்தை எளிதில் கொண்டு சேர்க்கலாம் என்பதற்காக தான் நான் கேட்டு பெற்றேன் என்பதை அவர் தெரிவித்தார். மகேஸ்வரன், சுயேட்சை வேட்பாளர்கள் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் திருச்சியில்? அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளே, அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், அதிமுக கூட்டணியிலே தேமுதிக, மக்கள் நீதி மையம், நாம் தமிழர் கட்சி, அமமுக சுயேட்சையாக கருதப்பட்டாலும் அது அமமுக வேட்பாளர் சுயேட்சையாக தான் கருதப்படுகிறார். இவர்களை தவிர பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக இருக்கிற அதற்கு யானை சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்படி இன்னும் சில பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் ஒரு 4 தவிர 24 வேட்பாளர்களே 15க்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சையாகத்தான் களத்தில் இருக்கிறார்கள். சில கட்சிகளுடைய அமைப்புகளை அவர் பெயரை குறிப்பிட்டிருந்தாலும் கூட பல சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்கள் சுயேட்சையாக தான் கருதப்படுவார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது 15க்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சை வேட்பாளராக திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்தவரையும் களத்தில் இருக்கிறார்கள். வெங்கடேஷன், எத்தனை பேருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது? திருச்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பேருடைய அந்த வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது? வாபஸ் பெறப்பட்ட எண்ணிக்கை எவ்வளவு? அது குறித்த தகவல்கள் இருக்கிறதா?
நிச்சயமாக திருச்சி மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 37 நபர்கள் 43 மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். ஒருவர் 2 மனுக்கள் தாக்கல் செய்யலாம், மாற்று வேட்பாளர்கள் மனுவெல்லாம் தாக்கல் செய்திருப்பார்கள். அந்த வகையிலே 43 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. கடந்த 27ஆம் தேதி மனுக்கள் அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய வேட்பாளர்கள் அவருடைய பிரதிநிதிகள் முன்னிலையிலே மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது 6 மனுக்கள், ஒரு மாயக்கண்ணி என்கிற வேட்பாளருக்கு ஒரு சுயேட்சை என்றால் 10 பேர் முன்மொழிய வேண்டும், அதற்கான சான்று அவர் இணைக்கவில்லை. ஒரு வேட்பாளர் வைப்பு தொகையை கட்டவில்லை. இப்படி பல்வேறு காரணங்களால் 6 பேருடைய மனுக்கள் அன்றைய தினமே தள்ளுபடி செய்யப்பட்டன. தகவல்களுக்கு குக்கர் சின்னத்தை யாருக்கும் ஒதுக்கக்கூடாது என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தரப்பில் ஒரு மனு தரப்பட்டிருந்து இந்த சூழ்நிலையில் திருச்சியில் சுயேட்சை வேட்பாளர் கணேஷ் மற்றும் மதுரையில் பசும்பொன் பாண்டியன் ஆகிய இருவருக்கும் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சையில் இருவருக்கும் குக்கர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம்.